வாகர்த்தா விவசம்ருத்தௌ வாகர்த்தா பதிபக்தயே ஜகதப்பிதனௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சொக்கநாத பெருமானுடைய திருவடிகளை வழங்கி, பர்வதவர்தனி அம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நிலவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து, உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு பொதுவா இந்த ராசி பலன் சொல்லும் போது கிரகத்தை அடிப்படையாக கொண்டு சொல்றோம். எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆதித்யாதி நவகிரகங்களை அடிப்படையாக கொண்டு நாம சொல்றோம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் நவகிரகத்துடைய அசைவுகளுக்கு ஏற்பத்தான் அந்த பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, மழை பெய்யறது, வெயில் அடிக்கிறது, அதிகமாக வெயில் இருக்கிறது, எல்லாமே சொல்றோம். இது எல்லாமே தமிழ் புத்தாண்டை அடிப்படையாக கொண்டது. சித்ரா, வைகாசி, ஆனி அப்படி. அப்போ இங்கிலீஷ் வருஷம், இங்கிலீஷ் காலண்டர்ங்கிறது உலக பொதுமுறை. ஆனா நம்ம பூமிக்கு எது ஒத்துக்கிறோம், நம்ம வாழ்கின்ற பூமிக்கு எந்த மண்ணுக்கு எது சாத்தியப்படும், எது நடக்கும் அப்படிங்கிறத அந்த கோள்களை எல்லாம் கணிச்சு தான் இந்த தமிழ் புத்தாண்டை வச்சிருக்கிறாங்க. தமிழ் புத்தாண்டு 60 வருஷம். அதில் பிறக்கக்கூடிய புதுசாக வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுக்கு விஸ்வாவசு வருடம்னு பேரு. அது ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு பிறப்பது சித்திரை 1. இந்த சித்திரை 1 புதிய வருஷத்துல எப்பொழுதும் இல்லாததை விட பல வருஷங்களுக்கு பிறகு இந்த விஸ்வாவசு வருடம்னு சொல்லக்கூடிய தமிழ் வருடத்துல 3 பெயர்ச்சிகள் வருகின்றன. இந்த மார்ச் 29ஆம் தேதி ஒரு சனி பெயர்ச்சி வருது திருக்கணித பிரகாரம். அது இந்த குரோதி வருஷத்துல போயிடுது. ஆனால் பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு வருடத்துல திருநள்ளாறு சனி பெயர்ச்சி, வாக்கியப்படி சனி பெயர்ச்சி டிசம்பர் மாசத்துல வருது, கார்த்திகை மாசத்துல வருது. அதே போல ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, 3 பெயர்ச்சிகளை உள்ளடக்கிய தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை நம்ம இப்ப பார்க்க இருக்கோம். பொதுவாகவே இந்த 3 கிரகங்களும் இந்த 3 பயிற்சியும் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில முக்கியம். ஏன்னா சனி பயிற்சி முக்கியம். சனி பயிற்சியை பொறுத்தவரையிலும் யாரா இருக்கலாம், கும்பத்துக்கு பாத சனியா இருக்கு, அதே போல மீனத்துக்கு ஜென்ம சனி, மேஷத்துக்கு சனி ஆரம்பம், கடகத்துக்கு அஷ்டம சனி முடிஞ்சிருது, ஆனா சிம்மத்துக்கு அஷ்டம சனி ஆரம்பம், அதே போல கன்னிக்கு கண்டக சனி ஆரம்பம், விருச்சகம் ரிலீஸ் ஆயிட்டாங்க, தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பம். அதோடு மட்டுமல்ல, சனியுடைய பார்வை படுகின்ற இடம் ரிஷபத்துக்கு சனி பார்க்க போறாரு, அதே போல கன்னிய சனி பார்க்க போறாரு, தனுச சனி பார்க்க போறாரு. அப்ப இந்த 3, 7, 10 இந்த கிரகங்கள் எல்லாம் சனி பார்க்கறது. அந்த சனி ஆரம்பம் ஒரு சிலருக்கு முடியுது. இன்னொரு பக்கம் ராகு கேது பயிற்சி, அதை பார்த்தீங்கன்னாக்கா மீனத்துல இருந்து ராகு பகவான் கும்பத்துக்கும் இந்த பக்கம் கன்னியில இருந்து சிம்மத்துக்கும் போக போறார். அதே போல குரு பகவான் மிதுனத்துல இருக்க போறார். அப்ப இந்த 3 கிரகங்களையும் உள்ளடக்கியது தான் இந்த தமிழ் புத்தாண்டு பயிற்சி ராசி பலன். நிறைய மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள், அரசியல்ல அரசாங்க சனி ராகு தொடர்பு இருக்கின்ற காரணத்தினால் நிறைய அன்பர்கள், குறிப்பா பெரிய தொழில் செய்யக்கூடியவர்கள், உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். வெளியே பேசுறோம், கம்பீரமா நடந்துக்கிறோம், அதெல்லாம் என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கிறோம். எல்லாமே தைரியம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, வீரம் இருக்கு, எல்லாமே ஓகே தான். ஆனால் அதையும் தாண்டி கிரகம் ஜெயிக்கும், கிரகம் வேலை செய்யுங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. நாம சமீப காலமாக நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம், எப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு. பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள், அமைச்சர் பெருமக்களுக்கு கூட இந்த ஆதித்யாதி நவகிரகங்கள், குறிப்பா அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள், கூடவே இருந்து வேலை செய்யக்கூடியவர்கள்,
சனி அடிமை தொழில் செய்யக்கூடியவர். சனின்னு சொல்லிட்டாலே அடிமை கீழே உங்களுக்கு கீழே வேலை செய்யறது தான் உங்களுக்கு எதிரியா இருப்பான். உண்மையா இல்லையா? அதே போல உங்கள்கிட்ட கை கட்டி சரிங்க 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 அப்படின்னா அவனை நம்பக்கூடாதுன்னு அர்த்தம். அவன் தான் ஏதோ பெருசா அவங்கள்ட்ட ஆசைப்படுறான்னு அர்த்தம். அப்போ அதே போல அரசியல் தலைவர்களாக நீங்க இருக்கலாம், அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், பெரிய தொழிலதிபர்களாக ஒரு பெரிய பிசினஸ் ஒரு 50 கோடி 100 கோடி முதலீடுகள் செய்து பெரிய ஃபேக்டரி எடுத்து செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். இப்போ கூட நம்ம பார்த்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூர் சைட்ல ஒரு பெரிய ஃபேக்டரி ஒரு 60 கோடி ரூபாய்க்கு ஒரு மிஷினரியே போட்டு புதுசாக ஆரம்பிச்சு அந்த அளவுக்கு ஒரு செய்கிறாங்க. ஆனால் நல்லா போயிட்டு இருந்த கம்பெனி ஒரு 300 பேர் வேலை செய்கிறாங்க, ஒரு குடும்பம், மேக்சிமம் எல்லாமே மிஷினரி. ஆனால் என்ன கண்ணுப்பட்டதோ தெரியல, என்ன பிரச்சனையோ தெரியல, அப்படியே பிஸ்னஸ் குறைஞ்சு போச்சு. அந்த மாதிரி கம்பெனிலாம் ஒரு மாதம் இன்கம் குறைஞ்சாலே பல கோடி ரூபாய் நஷ்டம் வந்துடும். அப்போ இதெல்லாம் கிரக மாற்றத்தை குறிக்கிறது. ஒரு இடதோஷம், அது ஒரு பூமி தோஷம் பட்டிருக்கலாம், இடதோஷமாக இருக்கலாம், அல்லது ஒரு விவசாய நிலமாக இருக்கலாம், தோப்பாக இருக்கலாம், தென்னந்தோப்புகளாக இருக்கலாம், காடாக இருக்கலாம், விவசாய நிலமாக இருக்கலாம். அதே போல செய்தொழில் எந்த கம்பெனியாக இருந்தாலும், எந்த ஃபேக்டரியாக இருந்தாலும் சரிதான், ஜிப்காட் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், சின்ன சின்ன கம்பெனிகள், மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ். அப்போ ஒரு அபரிமிதமான வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா டவுன்ல போயிட்டு தாங்கவே முடியாது. அதனால வரக்கூடிய பிரச்சனைகள். அப்போ இந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் எல்லாம் இந்த புதிய தமிழ் புத்தாண்டு வருஷத்துல அதெல்லாம் குறைய போகுதுன்னு அர்த்தம். அதோடு மட்டுமல்ல, இன்னும் கூட பல விதமான மாற்றங்கள். ஏதாவது பணம் காசு கொடுத்து ஏமாந்திருப்பீர்களே ஆனால் முதலீடு செய்து அதெல்லாம் கூட மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகுது. இப்படி நிறைய சப்ஜெக்ட் சொல்லிட்டே போகலாம். ஃபர்ஸ்ட் ஜென்ரலான ஓப்பனிங் மட்டும் நான் கொடுத்துருக்கிறேன். உங்க ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம். தனித்தனியா பார்க்கலாம். பாருங்க. அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்கள், தமிழ் புத்தாண்டு எல்லா வகையிலும் என்னதான் சபம் இருக்கோ, என்னதான் கஷ்டங்கள் இருக்கோ, அதையெல்லாம் மிதுனராசி என்பர்கள் கடந்த காலங்கள் அனுபவிச்சிருக்கீங்க. மெயினாக இந்த அஷ்டம சனியில மிதுனராசி என்பர்கள் படாத கஷ்டப்பட்டாங்க. என்னென்ன உண்டோ எல்லா இடத்துலையும் ஹெல்த் போச்சு, உடல்நிலை, ஆரோக்கியம், ஃபேமிலி, எல்லா சப்ஜெக்ட்லேயும் மிதுனராசி என்பர்கள் நிறைய அனுபவங்களை பெற்றிருப்பாங்க. ஏமாற்றங்கள், கூடவே இருந்து யாரும் 2-3 பேர் ஏமாத்திட்டு போயிருப்பாங்க. இதெல்லாம் நிறைய அனுபவங்கள் மிதுனராசிக்கு கடந்த காலங்களில் கசப்பான அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மிதுனராசி என்பர்களே ராசிக்கு குரு பகவான் வருகிறார். பொதுவாக இந்த குரோதி வருஷம் விஸ்வாவசு வருடத்துல 3 பயிற்சிகள் நடக்க போகுது. இதுல சனி பயிற்சி மிதுனராசிக்கு சூப்பரா இருக்கு. ஏன்னா 10ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. ராகுகேது பயிற்சியும் சூப்பரா இருக்கு. ஏன்னா குரு பயிற்சி சுமாராக தான் இருக்கு. அந்த குரு பயிற்சி கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். எப்படி தெரியுமா? குரு ராகு தொடர்பு, அது ஒரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்றாங்க. சண்டால யோகம்னா கெடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துட்டு போயிடுது. கெடுக்க வேண்டிய இடத்துல நிறைய அள்ளி கொடுத்துட்டு போயிட வேண்டியது. பெரிய வாய்ப்பு கொடுத்துட்டு போயிடுவாரு. கொஞ்சம் காரணம் தப்பினா ஒரு மலை உச்சியில குச்சியில் நடக்கிற கதை தான் இருக்கு. சாதாரணமா ஒரு தொழில் செய்யக்கூடியவங்கள்ட்ட ஒரு டீ கடை வச்சிருந்தவர்கிட்ட போயிட்டு 5 கோடி ரூபாய்க்கு கொடுத்து மாசம் பணம் கட்டுனா எப்படி இருக்கும்? ஆனால் அவர் வட்டி கொடுத்து வாங்கி ரொட்டேஷன் பண்ணி கட்டினார்னா அது சாமர்த்தியம். அது போல ராகு என்ன செய்வாருன்னா, மிதுன ராசி என்பவர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், குடும்ப பெண்களாக இருக்கலாம், ஃபேமிலி வேலைக்கு வீட்டில இருந்து குடும்பத்தை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கலாம், அதை தொழில் செய்யக்கூடிய பெண்களாக இருக்கலாம். நிறைய பெண்கள் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஓன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இல்லை கணவனோட சேர்ந்து பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே போல நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், வேர்ல்டு வைடு உலகத்துல நீங்க எந்த மூலையில இருந்தாலும் சரிதான், உலகத்துல நீங்க எந்த மூலையில இருந்தாலும் சரிதான், நீங்க எனி பிசினஸ்
உங்க தொழில்ல திடீர்னு ஒரு நல்ல முன்னேற்றம், மாற்றம் இருக்க போகுது. இது யாருக்கெல்லாம் நடக்குதுன்னு நீங்க பார்த்துக்கோங்க. அப்படி ஒரு மாற்றம் வந்தா இம்மீடியட்டா உடனடியா ஃபோன் பண்ணிடுங்க. சாமி நீங்க சொன்னீங்க பாருங்க, இது திடீர்னு இப்படி ஒரு ஆர்டர் வருது. இந்த ஆர்டர் நமக்கு கிடைச்சிடுச்சுன்னா, பல நாட்கள் நம்ம ஒரு 2 வருஷம் நிம்மதியா ஃபேக்டரிய கொண்டு போகலாம். நம்ம எடுத்துக்கலாமா? அத செய்யவா? அப்படின்னு கேட்கிறோம். ஏன்னா தகுதிக்கு மீறிய ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம். யாரு குடுப்பா? குடுக்க போறது ராகு. குடுக்க வைக்கிறது குரு. அப்ப மிதுன ராசி அன்பர்களே, இந்த குரு ராகு இணைவு என்பது இந்த தமிழ் புத்தாண்டு பெயர்ச்சிகளிலே மிதுன ராசிக்கு பலம் சேர்க்கிறது. உங்க மனசுல என்ன கற்பனைகள் உள்ளதோ, எந்த மாதிரி உங்க வாழ்க்கை தரம் உயரணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை உள்ளதோ, அந்த ஆசை பிரகாரம் உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்கள். அப்போ பெரிய பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சில மிதுன ராசி அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னும் கூட சொல்லணும்னு சொன்னாக்கா, மிதுன ராசி என்பவர்களே, செய்தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும். இல்ல சாமி எனக்கு தொழிலே சரியில்லை, பிசினஸ் சரியில்லாம இருக்கு, பெருத்த நஷ்டம் ஏற்பட்டிருக்கு, தொழிலை செய்யறதா இல்லையான்னு எனக்கு தெரியல, என்னால சமாளிக்கவே முடியல, கடன் பிரச்சனைகள் இருக்கு, ரொட்டேஷனே இல்லை, இல்ல ஸ்டாக் இருக்கு, மூவ் ஆகல, இப்படி ஏதோ ஒரு கஷ்டம், ஆளுங்க ஒரு காரணம் சொல்லலாம். அப்ப அந்த மாதிரியான ஏதேனும் கஷ்டங்கள் இருக்குமே ஆனால், செய்தொழில் ஏதேனும் கஷ்டங்கள் இருக்குமே ஆனால், கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே, செய்தொழில் சிறப்படையும். அது அந்த மாதிரி கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், அந்த கஷ்ட காலங்கள் விலக போகுது. அப்ப அதற்கு சரியான வழிபாடுகள். ஏன் இந்த கஷ்டம் வந்தது? கிரக கோளாறு. காரணம் இல்லாம வராது. இது இடதோஷங்களாக இருக்கலாம், செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம், மெயினா இடதோஷங்கள், வாஸ்து பிரச்சனைகளாக இருக்கலாம், ஏதாவது ஒரு மிஷினரி புதுசா வாங்கியிருக்கலாம், புதுசா ஒரு பில்டிங் கட்டியிருக்கலாம், அப்படிலாம் சம்பந்தம் இல்லாத ஆட்கள் உள்ள வந்துட்டு என் மண்ணை மிதிச்சுட்டு போயிருக்கலாம். அது இடதோஷங்களாக இருக்கலாம், செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம், அல்லது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள், தசாபுத்தி, பகை கிரகங்களுடைய தசாபுத்திகளாக இருக்கலாம். அப்ப இந்த நவகிரக அசைவுகள் உங்களாவது மிதுனராசிக்கு ஏதேனும் கடுமையான கால கஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்குமே ஆனால், இனி நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை மிதுனராசி அன்பர்களே. அப்ப இந்த தமிழ் புத்தாண்டுல கஷ்டங்கள் விலகக்கூடிய வருடம். அதே போல வேலை உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். அரசியல் தலைவர்கள் அரசியல் அதிகமாக கவனம் செலுத்தணும். இன்னும் சொல்ல போனா, எதிரிகள் உங்க பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களே நண்பர்கள் எதிரிகளாக மாறிவிடுவார்கள். நெருங்கிய நண்பர்களே எதிரிகளாக மாறிவிடுவார்கள். அப்போ மிதுன ராசி என்பர்களே, நண்பர்கள் விஷயத்துல எச்சரிக்கை. அரசியல்ல அதிக எச்சரிக்கை தேவை. அப்போ அதுக்குரிய வழிபாடுகள், வாராகி வழிபாடு செய்யலாம், இல்லை ஒரு ஆலய திருப்பணிகள் செய்யலாம், பிரதிஷ்டைகள் செய்யலாம், இல்லை பெரிய அளவில் ஒரு சண்டியும் அம்பாளுக்கான வழிபாடுகள். இது கூட உங்க பிறப்பு ஜாதகம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் கிடைச்சி கரெக்டா செய்கிறீர்களே ஆனால், இடம், அதுக்கான லக்னோ, அதெல்லாம் சரியாக தீர்மானித்து செய்வீர்களே ஆனால், அரசியல் அன்பர்களுக்கு அற்புதமான வெற்றி, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி கிடைக்கும் மிதுன ராசி அன்பர்கள். அதே போலத்தான் திருமண யோகம். நிச்சயமா மிதுன ராசி அன்பர்களே, 90, 30 வயசு, 40 வயசு, ஒண்ணுக்கே 40 வயசு இருக்கும். அப்ப அந்த மாதிரிலாம் திருமணம் ரொம்ப தள்ளி போறது. அதே போல வயோதிக திருமணங்கள், காதல் திருமணங்கள், ஆசைப்படக்கூடிய திருமணங்கள், திருமண
திருமணங்கள் நடைபெறும். தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளி போன திருமணங்கள், அந்த மாதிரி செகண்ட் மேரேஜ், திருமண யோகங்கள் உருவாக்கும் மிதுன ராசி அன்பர்கள். அவ சனி கேந்திரத்துல 10ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிற காரணத்தினால் கர்ம வினைகளின் அடிப்படையில் உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை, எச்சரிக்கை தேவை. சாரோ ஹெல்த் ஒழுங்கா பார்த்துட்டு நீங்க, குறிப்பாக பெண்கள் எல்லாம் சரியா இருக்கும். ரிப்போர்ட் எடுத்தா ஆனா வீட்டுக்கு வந்தா வலிக்கும். டாக்டர் போனா திட்டுவார். பல பேர் இது பயத்தை போனா திட்டுவாரனே கம்முனு ஆஸ்பத்திரி போகாம இருப்பாரு. சார் பிரச்சனை வேற தெரியுமா உங்களுக்கு? பிரச்சனை வேற, ஹெல்த் இஷ்யூஸ், உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை மிதுனராசி என்பது. இன்னும் நிறைய விஷயம் நான் ஒன்று சொல்லிட்டே போலாம். கேட்க கேட்க அதிசயமா இருக்கும். ஸோ அந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் மிதுனராசிக்கு நன்மையை செய்கின்றன. நீங்க உங்களுக்கு என்ன வேணும், நீங்க எங்கிருந்து பேசுறீங்க, உங்களுக்கு என்ன கேள்வி என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வராய்.